தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 11:25 வாசிங்க பார்க்கிறோம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நின்று ஜெபம் பண்ணும்போது என்றால் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம். ஆலயத்தில் நமக்கு ஜெப நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி தரும் பொழுது அதை வந்து நீங்கள் அப்படி ஆலயத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரை கனம் பண்ணினால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஜெபம் பண்ணலாம், வீட்டில் பண்ணலாம், எல்லா இடங்களும். ஆனால் ஆலயத்தில் நின்று, அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார் என்றால் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அதிக பலன் உண்டு. வேதம் முழுவதும் ஆதாரம் இருக்குது. ஆனால் ஆலயத்தில் தான் வந்து ஜெபித்தார். 1 சாமுவேல் 1:11 சீலோவில் இருக்கிற தேவனுடைய சமூகத்திலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து அவள் மனம் கசந்து அழுதாள். இந்த ஜபத்துக்கு தாங்க உடனே பதில் கொடுத்தார். 18 வாசி பாருங்க. அதன் பிறகு அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற தேவ ஜனத்தை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அப்படி ஆண் குழந்தை கொடுத்த அந்த ஆண் குழந்தைக்கு தான் சாமுவேல் என்று பெயரிட்டா. சாமுவேல் அப்படின்னாவே அதுக்கு அர்த்தம் என்னன்னா தேவனால் கேட்கப்பட்டது அப்படின்னு அர்த்தங்க. பார்த்தீங்களா? அப்ப ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது, தேவன் கேட்கிறார். அப்படின்னா எப்பெல்லாம் அழைக்கப்படுகிறோமோ அப்பெல்லாம் வரணும். வந்து ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. அநேக நாள் ஜெபத்துக்கப்படவில்லை என்று சொல்லி ஒருவேளை துக்கமாய் நீங்கள் இருந்தால், துயரத்தோடு இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அதோடு கூட மன்னிப்பின் ஜெபம். அதான் அப்பா சொன்னார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேருக்கு குறை உண்டானால் மன்னியுங்கள். அப்போ இந்த நாளிலே நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபங்கள்ல பெரும்பாலும் அடுத்தவரை மன்னித்து, மன்னிப்பு கொடுத்து, மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. இப்போ ஜெபம் தான் நமக்கு ஆசீர்வாதம். குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம் ஜெபமே. இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு அன்னாலும் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தவர் இந்த மாதத்துல உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.